பைரி 3 தலைமுறையாக புறாக்களை வளர்த்து பந்தயம் விடுற ஒரு ஃபேமிலியை பற்றி காமிக்கிறாங்க. இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா தலைமுறையாக புறா பந்தயம் விடுறாங்க. தன்னுடைய சொந்த பிஸ்னஸ், சொந்த வேலைகளை எதுவும் கவனிக்காமல் இந்த புறா பந்தயத்திலே மூழ்கி இருக்காங்க. இதனால் அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப அடி வாங்கிடுறாங்க. ஹீரோவோட அம்மா பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கனால தன் பிள்ளைய இந்த புறா ரேஸில் பங்கேற்கக்கூடாது, புறா ரேஸ்லேயே இவனை சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புறாவை பற்றின வாசனையே தெரியாமல் வளர்த்துட்டு வராங்க. ஆனால் ஹீரோ எப்படின்னா, நான் புறா தான் வளர்ப்பேன், எனக்கு புறா வளர்க்குறது தான் பிடிக்கும், நான் படிக்கலாம் மாட்டேன், அந்த மாதிரி சுற்றிட்டு திரிகிற ஒரு ஹேபிட்டு. ஒரு கட்டத்தில் பையனுக்கு எக்ஸாம் வருது, படிப்பு முக்கியமான ஒரு கட்டம். அந்த சமயத்தில் அந்த அம்மாவை பையன் லாக் பண்ணிடுறான். அதாவது எப்படின்னா, என்னை புறா வளர்க்க நீங்கள் அனுமதிச்சாதான் நான் மேற்கொண்டு படிப்பேன், எக்ஸாம் எல்லாம் எழுதுவேன், நான் ஒரு படித்து பெரிய ஆள் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சிடுறான். இதனால் அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் அந்த பையனை புறா வளர்க்க அனுமதிக்கிறாங்க. பையன் புறா வளர்த்து அப்புறம் ரேஸ் விடுறான். இதனால் பல பகைகளை சந்திக்க நேரிடுது. அந்த பகையிலேருந்து இவர் மீண்டு வந்தாரா, இந்த புறா வளர்க்குறனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இவர் படிப்பை கண்டினியூ பண்ணி முடித்தாரா இல்லையா, அந்த மாதிரி பல ட்விஸ்ட்டுகளை கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு முடிச்சிலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா கன்னியாகுமரி லாங்குவேஜ். அந்த கன்னியாகுமரி லாங்குவேஜை கொஞ்சம் தெளிவாக எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம கன்னியாகுமரி லாங்குவேஜ் தமிழ்நாட்டோட சென்ட்ரலையும் ஒட்டாது, மேலே வடக்கையும் ஒட்டாது, எங்கேயுமே ஒட்டாமல் ஒரு தனி லாங்குவேஜாக இருக்கும். அந்த லாங்குவேஜை கொஞ்சம் தெளிவாக எடுத்திருக்காங்க. அப்புறம் புறா வளர்க்குறது சும்மா ஒரு கதைக்காக எடுக்காமல் புறா எப்படி வளர்ப்பாங்க, புறா வளர்த்து அதை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, அதை பந்தயத்துக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் புறாக்களை எல்லாம் எவ்வளவு நாளாக வளர்க்குறாங்க, எத்தனை வருடமாக வளர்க்குறாங்க, எல்லா வீட்லேயும் எப்படி புறாக்களை வளர்க்குறாங்க, எல்லா வீட்லேயும் புறாக்கள் இருக்குதா இல்லையா, அது ஏன் அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்த ஒரு 99% பேர் புதுமுகங்கள். அதனாலே நமக்கு சில விஷயங்கள் ஒட்டாமல் போகுது. ஆனால் இந்த நடித்த புதுமுகங்கள் எல்லாருமே தாங்கள் நடிப்பை தெளிவாக நடிச்சிருக்காங்க. அவங்கள புதுமுகம்னே சொல்ல முடியாது, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக அப்படியே நடித்து முடிச்சிருக்காங்க. நல்ல படம். ஒரு சில நடிகர் தேர்வில் மட்டும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா, அதாவது இப்போ இருக்க நடிச்சிருக்கவங்கள நல்லா தான் நடிச்சிருக்காங்க, இவங்க மேலே ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா, ஒரு கொஞ்சம் பேர் தெரிஞ்ச நடிகர்கள் கூட இந்த படத்துக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னு வச்சுருங்களேன், இந்த படம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட வேண்டிய படமாக இருந்திருக்கும். இந்த இப்போவும் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், அருமையான படம். ஆனால் என்னமோ இப்போ வர டைரக்டர்களெல்லாம் செகண்ட் பார்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டே படம் எடுக்கிறாங்கன்னு தோணுது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பார்ட்டோட முடியுமா இல்லையான்னு தெரில. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் படம் ஃபுல்லாக முடியலை, நிறைய ட்விஸ்ட்டுகள், நிறைய முடிச்சுகளோடு முடிச்சிருக்காங்க. அந்த முடிச்சுகளெல்லாம் திறக்கணும்னா கண்டிப்பாக இவங்க செகண்ட் பார்ட் எடுத்தே ஆகணும், எடுப்பாங்கன்னு நம்புகிறேன்.